Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்னொரு தகவல் பார்க்குறோம். இந்த டிவைன் மெசேஜ் உங்களுக்கு 6 பைலில் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன இன்றைக்கி கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பைல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன், உங்களோட ஆறாவை ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான அந்த ரீடிங் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு தெரியும் அது என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. நியூவாக வரவங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா சில தடைகள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்கு விடாமல் செய்யுது. அதனால் நீங்கள் இந்த லைக் கொடுக்கும் போது நீங்கள் சேனலுக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களோட அந்த எனர்ஜி இங்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். சரியா? இப்போ புரிஞ்சுதா? வாங்க இப்போ பைல் 1 இந்த ரீடிங் நீங்கள் இந்த கலர் பென் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிங்க்கு, எல்லோ, ப்ரௌன், க்ரீன், ரெட், ப்ளூ. ஓகேவா? இந்த கலர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கலர் பென் வச்சு. சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ரொம்ப ஒரு கரேஜாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. வைப்ரேஷன் நல்லா இருக்கே, அப்படியே எனக்கும் கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் கிடச்சி நல்லாயிருக்கும் போல் இருக்கே. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப என்ன சொல்கிறது, துருதுருன்னு இருப்பீங்க இன்றைக்கி. அப்படியே ஃபயர் எனர்ஜி பர்சன் மாதிரி இருப்பீங்க. தீயாக வேலை செய்கிறப்பா குமார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு படத்தில், அது மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. கொஞ்ச நாளாக உங்களுக்கு சில தடைகள் வாழ்க்கையில் எதையுமே ஒரு ஃபோக்கஸிங்காக உங்களோட வேலை, ஜாப், கேரியரில் கூட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் கூட நீங்கள் உங்களோட ஜாப் இருக்கும். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட இப்போது ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்களை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாருக்கும் ஒரு சாதகமான ஒரு முடிவாகும். ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஒரு லாங் டைம் இதில் எடுப்பீங்க. நீங்கள் நிரந்தரமான ஒரு இதுவாக இருக்கும் உங்களோட அந்த இதெல்லாம், முடிவுகள்லாம் சும்மா டெம்பரரி முடிவுகளாக இருக்காது. ஏன்னா இது காலகாலத்துக்கும் நீடித்து நிற்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை, அது மாதிரி நீங்கள் ரொம்ப ஒரு, ஏன்னா உங்களுக்கு அந்த பக்குவம், அந்த மேனேஜ்மெண்ட் திறமை எல்லாமே இருக்குது. ஓகேவா? இத்தனை நாள் இந்த மாதிரி உங்களுக்கு, ஆனால் கொஞ்ச நாளாகவே ஸ்ட்ரகிள் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு பிரைட்டான ஒரு, அதாவது மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. உங்கள் வேலையிலையும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு இருப்பீங்க. உங்களை எல்லாருமே என்னென்னா திடீர்னு சார் ரொம்ப இன்றைக்கி ஒரு பிரைட்டாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அப்படி சொல்லி உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்ககிட்ட சொல்லலாம். இதனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஓகேவா? எனர்ஜி நல்லா இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிற வேலையில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா? கவனம், நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சாலும் அதில் ஒரு மைண்ட் கிளாரிட்டியோட, ஒரு ஃபோக்கஸிங்காக, அது எல்லாமே நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் பார்க்குற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஜாப், உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஹெட்டாக தான் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே? ஸோ உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 35க்கு மேலே தான் இருக்கும். எஸ்னால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்கம்மா. இது மெயில் ஆர் ஃபீமேல் 2 பேருக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? அண்டு இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த எல்லோ கலர் பென். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பைல் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி ஏதோ ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு யார் மூலமாக கிடைக்க போகுது. சக்ஸஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏதாவது ஜாப் கேரியருக்காக பார்த்துட்ருக்கீங்களா? அது மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் உங்களுக்கு. இல்லைனா உங்களுக்கு யாராவது மெயில் எனர்ஜி, ஒரு சப்போர்ட்டிவான எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க.
அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தால் உங்கள் பாஸு இல்லைனா உங்களோட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்கும் போது உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் உங்கள் மனைவி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு மெயில் எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரதர்ஸ் இல்லைனா ஃபாதர் கேரக்டரில் இருக்கவங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற வேலையை வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஏதாவது சமையல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் செஞ்சீங்க. சமையல் பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான். ஒவ்வொரு நாளும் அந்த சமையலில் நீங்கள் வந்து டேஸ்ட்டாக தானே பண்ணி கொடுக்குறீங்க. அது பெரிய விஷயந்தான். அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப இதுவெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஓகேவா? அது என்ன மேடம் டெய்லி பண்ணுறது தானே, அதில் என்னத்தை எங்களை வந்து பாராட்ட போகிறாங்க. கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக செஞ்சு தருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். நான் சந்தோஷமாக தான் மேம் செஞ்சு தரேன். ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் அது மாதிரி பாராட்டவே மாட்டேங்கிறாங்க மேம். இது எத்தனை பேரோட அந்த லேடிஸ்க்கு வந்து மனசில் இருக்கும். ஆனால் நம்ம ரீடிங் பார்க்குறவங்க இனிமேல் உங்களோட சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுக்குறவங்கள பாராட்டுங்கப்பா. ஓகேங்களா? அது நல்லா தான் இருக்கும். அவங்க சமைச்சு கொடுக்குற அந்த விஷயத்துக்கு நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டீங்க. அதை வந்து பாராட்டிங்கன்னா அவங்கள வந்து அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நல்லா உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக அந்த வேலையை செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக பரிமாறுவாங்க. செய்யும் போது அந்த சந்தோஷத்தோடு செய்யும் போது தான் அந்த சாப்பாட்டு ருசி ரொம்ப ருசியாக இருக்கும், பிளஸ்டாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அதனால் ஏதோ இவங்க வேலை அது இவங்க செஞ்சு தான் கொடுக்கணும், இதுதான் இவங்க டியூட்டி அப்படின்லாம் சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஒரு ஃபீமேலோ இல்லை மெயில் பார்க்குறீங்கன்னா அப்படி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்கள் அம்மாவோ தங்கையோ இல்லை உங்கள் ஒய்ஃபு அந்த பெண்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள வந்து இது என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்றைக்கி என்கரேஜ் பண்ணுவாங்க கைஸ். நீங்கள் அது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி. இந்த ரீடிங் நான் ஃபீமேலுக்கு மட்டும் சொல்ல, மேலுக்கும் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் நீங்கள் இன்றைக்கி பாராட்டு மழை உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு சக்ஸஸ் உங்களை நோக்கி வருது. நீங்கள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி லக்னத்தில் அதிகமாக ரெசனேட் ஆகுது கைஸ். உங்களோட ஏஜ் குரூப் வந்து பிலோ 30 பிலோ 40 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அபவுட் 25க்கு மேலே இருப்பீங்க ஒரு சிலர். ஓகே. ஸோ பைல் 2 எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போது பைல் 3 இந்த ப்ரௌன் கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. சில நாட்களாக உங்களோட வேலையில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களோட ஃபேமிலியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள், உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருந்து தான் ஏதாவது டிப்ரெஷன் மாதிரி அதாவது தெளிவான மைண்ட் செட் இருந்திருக்காதுக்கு சான்சஸ் இல்லை. கொஞ்சம் ஆஸ்லேஷனில் இருந்திருப்பீங்க. ஆமான்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 3 சூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணுறது? இது கரெக்டான முடிவெடுத்து ஏதாவது ஒரு தீஸ் ஆர் தட் ஏதோ ஒன்று இதுவா இல்லைனா அதுவா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு செய்ய போகிறீங்க. இன்றைக்கி உங்களோட அந்த என்ன சொல்கிறதுனா அந்த ஆஸ்லேஷனுக்கு காரணம் கொஞ்சம் நீங்கள் எமோஷ்னல் லாக்கில் இருந்திருப்பீங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப்லேயாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லை உங்கள் பிஸ்னஸில் அந்த விஷயத்தினால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்ருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் எமோஷ்னல் லாக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரெசனேட் ஆகுது. அது கரெக்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் இதுவும். ஓகேவா? இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப பிரைட்டாக இருப்பீங்க, உங்கள் மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கும். யாரும் உங்களை வந்து எமோஷ்னல் ஃபுல் ஆக்க முடியாது. எமோஷ்னலுக்கு இன்றைக்கி வந்து இது கிடையாது. ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, கட் அண்ட் ரைட்டாக எடுப்பீங்க முடிவெல்லாம். ஸோ நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் இல்லைன்னா முருகரோட பக்தராக இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப். ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பென்னு. பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் முன்னேற்றம்
உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரேக்கில் இருக்கீங்களா? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. இது லவராக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி. இல்லைனா ஜாபுக்காக நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர்றது, இல்லை எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இல்லை யார்கிட்டாவது வேலைக்காக சொல்லி வச்சுருக்கீங்க, அந்த வேலை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா, இது மாதிரி ஏதோ ஒரு ஆஸ்லேஷன்ஸ் உங்கள் மைண்டில் இருந்துகிட்ருக்கு. அங்கே கம்யூனிகேஷன் கிடைக்குமா கிடைக்காதா, தகவல் கிடைச்சா நல்லா இருக்குமே. அதே மாதிரி திருமணம் பார்த்துட்டு வரன் அமையறதுக்காக வெயிட் பண்ணுறது, இல்லை நீங்கள் ப்ரப்போசல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து இன்னும் எதுவும் எஸ்ஆர்னோங்கிற அந்த ஸ்ட்ராங்கான பதில் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன்ஸ் இன்றைக்கி கிடைக்கும். ஏதோ ஒரு சைன், ஒரு மெசேஜ் மூலம் வரலாம், இல்லைனா கால்ஸ், இல்லை டைரெக்டாக கூட வந்து பேசலாம். நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஆமாண்ணா, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக பொருந்திருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைல் 4 கரெக்ட் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பைல் 5 அந்த ரெட் கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்காவது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் பேலன்ஸ், ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, கொஞ்சம் பேலன்சிங்காக இருங்க. ஒரு சிலர் பேலன்சிங்காக இருப்பீங்க, ஒரு சிலருக்கு அந்த அன்பேலன்சிங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், டிவைனோட கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச காடோட ப்ரே பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து உங்களோட ஃபைனான்ஸ் சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் பேலன்சிங்காக இன்றைக்கி கொண்டு போவீங்க. ஓகேவா? வரவுக்கேற்ற செலவு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் தெரியுது. ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இதுவும் இருக்குது. 9 ராசி அல்லது லக்னத்துக்கு ரெசனேட் ஆகுது. உங்களோட ஏஜ் குரூப் வந்து பிலோ 30, 35 அதுக்கு கீழே தான் இருப்பீங்க. உங்களால் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பேலன்சிங் வரல, அன்பேலன்சிங்கில் இருக்குதுன்னா உங்களோட சக்ராஸ் இன்பேலன்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் டிவைனோட அடிக்கடி கனெக்டிவாக இருங்க. கொஞ்சம் உங்களை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். நமக்கு வந்து எமோஷ்னல் ஆகிறோமா, இல்லைனா நம்ம செய்கிற வேலையில் ஒரு நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறோமா, அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேவா? ஆனால் சமாளிச்சிடுவீங்க இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கலாம், ப்ரீவியஸ் வீக்கில், ப்ரீவியஸ் டேஸில் அந்த மாதிரி. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். இன்றைக்கி அந்த ஸ்டெபிலிட்டி ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இது வந்து பைல் 6 ப்ளூ கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக, உங்களோட ஜாப் கேரியருக்காக அதில் ஒரு நல்ல க்ரோத்திங் இருக்கணும், நான் வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காட்கிட்ட உங்களோட அந்த விருப்பத்தை வந்து அடிக்கடி ப்ரேயரில் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு இதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், பெட்டர் லக் ஏதோ ஒன்று வருது. ஓகேவா? ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி ஆக போகுது. உங்களோட ப்ரேயர்லாம் கேட்கப்பட்டது. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. உங்களோட அந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ பிகினிங்ஸ் வரப்போகுது. ஃபைனான்ஸில் திடீர் பணவரவு, திடீர் வேலைவாய்ப்பு, திடீர் நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு உயர் பதவிகள் கிடைக்கிறது. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஒரு சிங்கம் மாதிரி இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகக்கூடிய பர்சன் நீங்கள். வந்து குரூப்பாலாம் உங்களோட அந்த ஹேபிட் வந்து எப்படின்னா, குரூப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களால் வந்து ஷைன் ஆக முடியாது. நீங்கள் வந்து சிங்கிளாக உங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறவங்களும்
நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கிறது, இல்லைனா வந்து பியூட்டி பார்லர், மாடலிங்கில் இருக்கிறது, டிவி சீரியல், சினி ஆக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு பேஷனேட்டான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களோட பெட் அனிமல்ஸோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள், நீங்கள் ப்ரேயர் எதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் இன்றைக்கி வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? கேப்சர் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க கொடுக்கறதுக்கு, நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகே. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பிலோ 40-35 இருப்பீங்க. ஒரு சிலர் 30-25 அந்த ரேஞ்சிலேருந்து இருப்பீங்க. நீங்கள் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. ஓகேவா? சரி, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி பொருந்திருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா மனதில் நிறுத்திக்கோங்க, யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு வந்து இந்த அமிர்திஸ்ட் பிரமிட். ஓகேவா? இந்த வயலட் கலர். எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ரெடியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸ்ஸிங். கரெக்டாக இருக்குன்னா எஸ் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே? அதனால் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் எடுத்துக்காதீங்க. இதை தவிர நீங்கள் எதுவுமே கேட்டுக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதுவும் நீங்கள் கேட்டதில் இது இருக்கலாம், அப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் இன்றைக்கி வந்து மணி ரிலேட்டடாகவும் உங்களோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குமா, மணி விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா, அதை வந்து நீங்கள் சமாளிச்சிருவீங்களா, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அந்த மணியை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும். ஸோ இது ரிலேட்டடாக தான் உங்களோட கேள்வி இருந்திருக்கும். ஓகேவா? ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சில ராசிகள் சொல்கிறேன், அது கரெக்டாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லுங்கள். மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து மேபி கார்டு, இதுக்கு அடுத்த கார்டில் வந்து நோ கார்டு அது, அதனால நான் அதை நோன் தான் எடுப்பேன். ஸோ ஸ்ட்ராங்கான நோ. உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங். நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்காக இல்லாட்டி உங்களோட ஜாப் கேரியருக்காக ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இன்னும் அதுக்கு விடை கிடைக்காமல் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய ட்ரை பண்ணுறீங்க, அதை சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து அபவ் 40-50 இருப்பீங்க, நீங்கள் 45 அந்த மாதிரி. நல்ல நாலேஜ்ஃபுல் பர்சன். நீங்கள் மற்றவங்களுக்கு கைடன்ஸ்லாம் கூட கொடுப்பீங்க, டீச்சிங் லைனில் ஒரு சிலர் இருப்பீங்க. இந்த விஷயத்துக்கு என்ன தான் முடிவு தான் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த ரிலேட்டடாக தான் உங்களோட கேள்வி இருக்கும். அது ரிலேஷன்ஷிப் ஒரு உங்களோட ஜாப் கேரியர், மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கெஸ்ஸிங், உங்களோட இது என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள்.
ஓகே, காட் bless யூ. சரி, இப்போது நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும், கிளாஸ் கற்றுக்கணும், ஆரா அண்ட் சக்ரா வந்து பவர் பண்ணிவிட்டு 21 days கிளாஸ் இருக்குல்ல, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் bless யூ. குருச்சரணம்.